திருவாரூரில் 3வது புத்தக திருவிழா நிறைவு நாளில் சிறப்பாக நடத்திய அலுவலர்களுக்கு சான்றிதழ் வழங்கி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு. பணிமாறுதல் பெற்ற திருவாரூர் மாவட்ட ஆட்சியரை புத்தக திருவிழாவில் சிறுவன் முதல் எம்எல்ஏ வரை பாராட்டியதால் மாவட்ட ஆட்சியர் கண்கலங்கினார். திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் கடந்த மாதம் 24ஆம் தேதி புத்தக திருவிழா திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் தொடங்கி 10 நாட்களாக சிறப்பு பேச்சாளர்கள் நிகழ்ச்சிகள், பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி என நடைபெற்று புத்தக கடைகளில் கல்லூரி, பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள் என புத்தகங்களை வாங்கி பயனடைந்தனர். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் புத்தக திருவிழா நிறைவு நாளில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், தாட்கோ தலைவர் மதிவாணன், நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில், நியமனக்குழு உறுப்பினர் வாரை பிரகாஷ், திட்டக்குழு உறுப்பினர் சங்கர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன், கோட்டாட்சியர் சௌமியா உட்பட அரசு அலுவலர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம், திறன் வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி என நடைபெற்றது. இதில் 1330 எண் வடிவில் 1330 திருக்குறள்களை ஒரே நாளில் எழுதிய மாணவி ஜெயதர்ஷினி, சிறப்பாக கவிதை பேசிய சிறுவன் தேவதீரன், கண்களை கட்டிக்கொண்டு எழுத்துக்களை கண்டறிந்த மாணவன் ஆகியோருக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார். தொடர்ந்து சிறப்பாக நடத்திய அரசு அலுவலர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர், 3வது புத்தக திருவிழாவில் 2 ஆண்டு பணிக்காலம் இன்றைய தினத்துடன் முடிவடைகிறது. புத்தக திருவிழா நடத்தி முடித்ததில் பெருமையாக உள்ளது. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அனைவருக்கும் அதிக பயன் சென்று சேர வேண்டும். மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளும் புத்தக திருவிழாவினை பார்வையிட்டனர் என கூறினார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கருவூலங்கள் துறைக்கு மாறுதல் பெற்று செல்வதால் திருவாரூரில் பணியாற்றியதை சிறுவன், சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அனைவரும் பாராட்டி பேசியதால் மாவட்ட ஆட்சியர் கண்கலங்கினார்.